உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. பாய்ஸ் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோபா மேம் என்ன பேசினாங்கன்னு பார்த்தோம். டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தரா மேலே ஏறி பேச அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பேச 3 பாய்ஸுமே மேலே ஏத்துறாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நம்ம சொன்ன மாதிரியே தான் அட்லி, லோகேஷ், நெல்சன் 3 பேருமே ஸ்டேஜில் ஏத்துறாங்க. மிர்ச்சி விஜய் அவர்கள் தொகுத்து வழங்க ஈவெண்ட் அப்படியே பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் வர அந்த சத்தம் கேட்க அந்த ஸ்பைடர் நினைக்கிறேன் அந்த படத்துல SJ சூர்யா ரியாக்ஷன்ஸ் தான் அப்படி இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ உள்ள என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 பாய்ஸுமே ஏறின வாட்டி எப்படி 3 பாய்ஸ் கலக்க போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இங்கிருந்து நான் தொடங்கிறேன். லோகேஷ் கொஞ்சமா பேசினாரும் பயங்கரமா பேசுவாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க அதான் எப்பவுமே அவருக்கு ரொம்ப கம்மியா தான் பேசுவார் வச்சுக்கல. இந்த டீம், அதாவது ஜனநாயகன் டீம்ல ஒர்க் பண்ணவங்களோட எல்லாத்தோடையும் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜனநாயகனுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்றாரு. அண்ணனோட பெரிய விஷயங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு ரொம்ப கியூட்டா அவரோட ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. அந்த மனுஷன் நேற்று நைட்டு தான் கிளம்பி போனாரு. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஃபன்னான ஒரு எப்பவுமே நெல்சன் தான் அந்த ஃபன்னான விஷயங்களை சொல்லுவாரு. லோகேஷும் இந்த மாதிரி அதை ஷேர் பண்ணியிருக்காரு. லியோ டூன்னு கேட்கும்போது பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதை ஷேர் பண்ணியிருக்காரு. நிஜமாலுமே 3 பாய்ஸ் ஏறினதுமே அவருக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. ஏன்னா ஒரு 3 பேர் நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்றத எங்கேயுமே அவர் சொல்லி காட்டினது இல்லை. ஆனா எந்த மேடைகள் ஏறினாலும் ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் நான் ஸ்டோரி சொன்னா அது காரணம் அவர் தான் அப்படின்றாரு. ஹிந்தியில போய் நான் படம் பண்ணனா அது காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படின்றாங்க. லோகேஷ் நான் எந்த ஸ்டேஜில் எப்படி இருந்தாலும் எனக்கு மாஸ்டர்னு ஒரு படம் கொடுத்ததா இருக்கட்டும், லியோன்னு ஒரு படம் கொடுத்ததா இருக்கட்டும், முக்கியமான காரணம் அவரு தான். அவரோட ஏன்னா அவரு உலகநாயகனோட ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு ஃபேன் பாயா நான் அவரோட இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அண்ணாவா இருக்கேன். ஃபேன் பாய்லாம் அப்பேற்பட்டு தான் ஒரு அண்ணாவா அவரோட நான் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நெல்சன் வந்தாலே கலகலப்பு தானுங்க. அரங்கமே அதிர்ந்திருக்கு, சிரிப்பலையில இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நெல்சன் பேசும்போது சொல்லியிருக்காங்க, என்னடா ஆடியோ லான்ச்னு கூட்டிட்டு ஃபுட்பால் மேட்சை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நான் இங்க இறங்கினதுக்கு அப்புறம், மலேசியால இறங்கினதுக்கு அப்புறம் விஜய் அவர்களை பார்க்கவே முடியல. ஸோ இங்க அதை பார்த்துலான்னு பார்க்குறேன். இப்போ கூட அவர் எனக்கு சரியா தெரியல. நான் இங்க அதாவது மலேசியால இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு. நான் இங்கிருந்து பார்த்தேன்னா அவர் எங்கேயும் சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அரங்கத்தையே சிரிப்பலையில கம்ஃபர்டபுளா வச்சிருக்காரு நெல்சன். அவர்தான் அதுக்கு ரொம்ப ஹாப்பி தானே. அந்த டீமுக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு நெல்சன். ரொம்ப நேரம் அவருக்கு பேசணும்னு ஆசை, ஆனா அவர் தான் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாரு. ஸோ அவரோட ஷார்ட் நோட்டீஸில் அவரும் முடிச்சிட்டாரு. ஃபைனலி எங்க அண்ணனுக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு நம்ம அண்ணன் அட்லி அவர்கள் பேசும் பொழுது எப்படியோ ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க. இந்த மனுஷன் ரொம்ப அழகா ஒரு மெசேஜோட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலையோட பங்கு என்ன, கிளையோட பங்கு என்ன, வேரோட பங்கு என்ன அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இலை அது உதிர்ந்துரும், பிரான்ச் அதாவது இந்த கிளை அப்படின்றது இந்த புயலுக்கு தாங்காது, உடஞ்சி கீழே விழுந்துரும். ஆனா வேர் மட்டும் என்ன புயல், என்ன ஒரு கிளைமேட், என்ன ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் நின்று நம்மளை காக்கும்ல, அந்த வேரோட பவர் தெரியும்ல, அந்த மாதிரிதான் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது 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 ரொம்ப அழகா இருந்துச்சு. அட்லி பேசும் பொழுது என்னோட வளர்ச்சிக்கு காரணம், என்னோட விஷயங்களுக்கு காரணம், என்னோட சக்சஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் அண்ணா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மனுஷனுக்கு இப்ப அழுகிறதா சிரிக்கிறதா என்னங்க பண்ணுவாங்க? ஒரு 3 பேருங்க தலை சிறந்த ஜாம்பவான்களா மாறி திகழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும் பொழுது இவர் ரொம்ப எமோஷனலா கன்வே பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேனே, அந்த அரங்கம் இவங்க 3 பேர் மேல ஏறினதுமே அதிர்ந்திருக்கு. அந்த சிரிப்பலையில நம்ம நெல்சன் பேசுனதோட இருந்திருக்கு. விஜய் அவர்களும் ரொம்ப கூலா, அதுதான் சொல்றேன், அவரால் வெளிப்படுத்த முடியல. பட் அவரு இந்த 3 பாய்ஸ் நினைச்சு எப்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடியவர் தான். ஏன்னா 3 பேரும் 3 கட்டமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடிட்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருமே விஜய் அவர்களோட பணியாற்றத்தை பத்தி ஒவ்வொன்றா பேசிட்டே இருக்காங்க. இன்னும் கிட்ட நெருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.